வணக்கம் மக்களே. எம்டி சார் வீடியோ அல்லது ஆடியோ எப்போ வரும் நிறைய பேர் காத்திருந்த நேரத்தில் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எம்டி சார் ஒரு ஆடியோ பதிவு போட்டிருக்காரு. அதை முழுமையாக கேளுங்க. இப்போ மைவி3 ஆப்ஸில் என்னெல்லாம் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குன்றது, அதை எப்படிலாம் சரி பண்ண போகிறன்ட்டு எம்டி சார் அதை பற்றி பேசியிருப்பார். இதை முழுமையாக கேளுங்க. அன்பார்ந்த மைவி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, கடந்த ஜூலை 1ஆம் தேதி நம்ம கம்பெனியுடைய 4ஆம் ஆண்டு துவக்க விழா எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய அந்த நாளை ஒன்றுமே சொல்லாமல் கடந்து போயிட்டேன். ஏன் அவ்வளவு மனவேதனை எனக்கு இருக்குது. எவ்வளவு சிறப்பாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ அழகாக இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டிங்கை கட்டமைச்சு இன்றைக்கி இத்தனை விஷயங்களை செஞ்சு வச்சு அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு நம்ம நினைக்கும்போது கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கார்ப்பரேட் சதியினாலையும் கட்சிக்காலுடைய அழுத்தத்தினாலையும் இன்றைக்கி நம்முடைய ஒட்டுமொத்த செயல் திட்டத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுற அளவுக்கு சூழலை மாற்றி விட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த மன அழுத்தம் பெரிய லெவல் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. என்ன தப்புன்னு நான் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து எல்லாத்துக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூழலை அமைச்சு கொடுத்தது தப்பா? மிகச்சிறப்பாக சொன்னபடி என்ன இன்கமோ அதை பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னத்தினாலே தர அளவுக்கு சூழல் உருவாக்கி நான் ஸ்டாப் பண்ணிட்டு வந்தோம். அதை படிப்படியாக கெடுத்து இன்றைக்கி ஒரு பறவையினுடைய இறகை ஒன்றொன்னா எல்லா ரெக்கையும் பிடுங்கி போட்டால் எப்படி ஒரு லெவலில் பறக்க முடியாமல் போயிருமோ அது மாதிரி பிஸ்னஸுக்கு எதிராக ஒவ்வொரு சூழலாக ஏதோ ஒரு விஷயத்தை பரப்பி இன்றைக்கி பிஸ்னஸினுடைய அடுத்த கட்ட மூமெண்ட்டையே ஒரு கேள்விக்குறி ஆக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளோ சதி. இதில் என்னென்னா, பிஸ்னஸுக்காக நான் 2 முறை கேஸ் வாங்கியிருக்கேன், எஃப்ஐஆர். அதாவது ஒன்று என்னென்னா, நம்ம கம்பெனிக்கு எதிராக போடப்பட்ட வழக்கை எதிர்த்து அந்த வழக்கு சார்ந்த ஒரு நபருக்கு எதிராக ஒரு மனு கொடுப்பதற்கான ஒரு கூட்டத்தை ஒரு பெரிய லெவலில் மக்கள் ஆர்கனைஸ் பண்ணி நீலம்பூரில் கூட்டிட்டாங்க. அந்த கூட்டத்தில் மக்களாக நானுமே கலந்துக்கிட்டேன். அது ஒரு வழக்கு என் மேலே பதிவாச்சு, ஒரு எஃப்ஐஆர். அந்த வழக்குக்கு கூட ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டம் போட்டால் கண்டிப்பாக அரசாங்கம் வழக்கு போடும். அந்த வழக்கில் நியாயம் இருக்குது. நம்முடைய கோரிக்கை வலியுறுத்தற்காக அங்கே மக்கள் வந்திருந்தாங்க. அதனுடைய ஒரு வழக்கை நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம நிறுவனத்துக்கு எதிராக தப்பாக 17,000 கோடி 20,000 கோடி சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவதூறு பரப்பின யூடியூபர்ஸுக்கு எதிராக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நம்முடைய கோயம்புத்தூர் கமிஷனர் அவர்கிட்ட போய் நம்ம மனு கொடுக்க போயிருந்தோம். அந்த சமயத்தில் நம்ம அனுமதி இல்லாமல் அந்த இடத்துல கூடினதுக்காக ஒரு வழக்கு நம்ம மேலே பதிவு பண்ணாங்க. அந்த வழக்கையும் நேரடியாக சந்திச்சேன் நான். ஸோ 2 வழக்குலையுமே நான் நேராக இருந்திருக்கேன். 2 வழக்கும் என் மேலே பதியப்பட்டுச்சு. ஒரு வழக்கில் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கே போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கண்டிஷன் பெயிலில் சைன் பண்ணேன். இன்னொரு வழக்குக்கு கேபி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 வழக்கில் நான் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணி வேணும்னே வம்புக்கு இழுத்து அதில் ஒரு ஆடியோ ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டு அந்த ஆடியோ வச்சு என் மேலே ஒரு கொலை மிரட்டல் வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கில் A1 என்னை சேர்த்து வச்சு அதுக்கு ஏபி எடுக்கிறதுக்கு 2 வாரம் அலைய விட்டு இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டது எதனால்? இதில் அந்த கொலை மிரட்டலுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? அடுத்ததாக ஒன் பை ஒன்னா இது மாதிரி எதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லையோ அதெல்லாம் உள்ளே இழுத்து வச்சு என் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டே இருந்தால் நான் என்ன தான் பண்ணுவேன்? எப்படி தான் பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணுவேன்? இதில் இப்போ நேற்றுக்கு ஒரு வழக்கு பதிவாக இருக்குது கோயம்புத்தூர் குன்னிமுத்தூர் ஸ்டேஷனில். அதாவது என்னென்னா, நான் போலியாக டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறதா. என்னோடய கேள்வி என்னென்னா, நான் எம்பிபிஎஸ் டாக்டரோ இல்லை பிஏஎம்எஸ்ஸோ பிஹெச்எம்எஸ் டாக்டரோலாம் வாங்கலை. அதாவது பிஸ்னஸில் டாக்டரேட் ஒரு சிறப்பாக பிஸ்னஸ் செஞ்சதுக்காக கடந்த 28 ஆண்டுகளாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒரு மாபெரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பல்வேறு சாதனைகளை செஞ்சதுக்காக ஒரு அமைப்பு எனக்கு ஒரு டாக்டர் பட்டம் வழங்குறாங்க. அதை நான் வாங்கிக்கிறேன். இதில் நான் டாக்டர் பட்டம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணல. பிஸ்னஸ் பண்ணதுக்காக தான் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஆனால் அது போலின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணி நான் என்ன சொல்கிறேன், அது போலியா இல்லையா சொல்லி கொடுத்த அமைப்பை கேட்கணும். வாங்குறதுக்கு தகுதி எனக்கு இருக்கா இல்லையா? இத்தனை லட்சம் பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்து இத்தனாயிரம் பேர்த்து பல்லாயிரக்கணக்கில் சம்பாதிக்க வச்சு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தொழில் திட்டத்தினுடைய முன்னோடியாக இருந்து செயல்பட்டுக்கிறோம்னு சொன்னால் மற்றவங்கெல்லாம் பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு பிஸ்னஸை கட்டமைச்சு கொண்டு வரோம்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் ஆஃப் டாக்டர் வாங்குறதுக்கான தகுதி இல்லையா? அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணி என்னை திரும்ப ஓட விடுவாங்களா ஏபி எடுக்கிறதுக்கு? இதை தாண்டி என்னென்னா, யூடியூப்பில் இன்றைக்கி லட்சம் பேர் லட்சம் விஷயங்களை பேசுகிறான். அதில் யாரோ ஒருத்தருக்கு எதிராக தன்னுடைய கருத்தை
பதிவு பண்ணாங்க. அப்ப சரி தப்புங்கிறதெல்லாம் அப்புறம். அது அது அவங்க பிரச்சனை, எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், அது என்னவா இருந்தாலும் எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? அதில வந்து என்ன கோர்த்து விட்டு, திரும்ப வந்து அதில நான் தான் வந்து கொலை மிரட்டல்னு சொல்லிட்டு, மீண்டும் ஒரு வழக்க பதிவு பண்ணிட்டே இருந்தா, நான் எத்தனை ஏபி எடுக்கிறது? எவ்வளோ நாள் தலைமறைவாகிறது? எவ்வளோ நாள் பிசினஸ வந்து விட்டு போட்டு மத்த வேலைய பார்த்துக்கிறது? என்னாலயே முடியல. ஒரு பிரஷர் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு தாங்குறதுக்கு ஒரு அளவு இருக்குது. கடந்த 1 வருஷமா இந்த பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிட்டு, நான் வந்து ஒரு பிசினஸ காப்பாத்தணும்னு ஒரே காரணத்துக்காக அத்தன சிரமங்களையும் வந்து தாங்கிட்டு, ஒவ்வொரு முறையும் அத வந்து தாண்டி தாண்டி பிசினஸ கொண்டு போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு எலக்ஷன் எல்லாம் வந்து தாண்டி உள்ள பிசினஸ நார்மல் பண்ணி எல்லாமே செட்டில் பண்ணி ஒவ்வொன்னா டெவலப் பண்ணலான்னு யோசிக்கும்போது, என்ன யோசிக்க கூட விடாம, என்ன செயல்பட கூட விடாம, மாத்தி மாத்தி வழக்கு மேல் வழக்கு போட்டு, எல்லா விதத்திலயுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா, இதற்கு என்னதான் தீர்வு? எனக்கு வந்து என்னன்னா, ஒரு பெரிய லெவல்ல மன உளைச்சல் இருக்கேன். இன்னைக்கு என்னன்னா, மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் என்னால நிம்மதியா இருக்க முடியுதே ஒழிய, மத்தபடி இன்னைக்கு செயல்பட ஒரு முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு சமயத்திலும் தடைய ஏற்படுத்தி, அத டிஸ்டர்பன்ஸாவே மாத்திக்கிட்டு இருந்தா, இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணுங்கிறது தான் இப்போ ஒரு காலத்தின் கட்டாயமா இருக்கு. ஸோ, அதனால வந்து பலவிதமா நான் யோசிச்சுட்டுருக்கிறேன். ஏன்னா வழக்கு மேல வழக்கு போட்டு ஒரு ஏபி வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுவும் இன்னைக்கு கேன்சல் ஆயிப்போச்சு. ஸோ, என்ன வந்து ஒரு விஷயத்த வந்து நான் செய்யறது? எப்படி செய்யறது? எந்த இடத்துல வந்து நான்லாம் சுயமா யோசிக்கிறது? எந்த இடத்துல வந்து ஃப்ரீயா யோசிக்கிறது? எப்போ வந்து பிரச்சனை இல்லாம நார்மலா யோசிக்கிறதுன்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டப்பந்தயத்தில கலந்துட்டு ஓடும் பொழுது, கால்ல வந்து இரும்பு குண்ட ஒண்ணொன்னா கட்டி விட்டா எப்படி இழுத்துட்டு ஓடுறது? ஸோ, இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ள இருக்குது. ஸோ, இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தேவை எனக்கு வந்தாச்சு இன்னைக்கு. ஸோ, இதுவரைக்கும் வந்து ஒன் பை ஒன்னா சொன்ன மாரி ஓஎம், பிஎம், சில்வர், கோல்டுக்கெல்லாம் பேமெண்ட் போட்டிருக்கேன். ஸோ, இன்னும் அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் டெவலப் பண்றதுக்கான எல்லா மூவ்மெண்ட்டையும் நான் பண்ணிட்டு இருக்கும்போது, எல்லாத்துக்கும் தடை ஏற்படுத்துற மாரி மீண்டும் மீண்டும் எனக்கு தொடர்ந்து தொந்தரவு குடுத்துட்டே இருந்தா, நானும் மனுஷன் தானே! எனக்கு ஒரு பிரஷர், எனக்கு ஒரு லிமிட்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த லிமிட்ட தாண்டி எனக்கு இன்னைக்கு பிரஷர் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஸோ, எனக்கு என்ன பண்றது ஒரு முடிவு எடுக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கேன் நானு. ஸோ, ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முடிவு எடுத்துருவேன் நானு. இந்த விஷயத்த இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தா சரியா வராது. ஸோ, ஒரு முழுமையான தெளிவோட ஒரு பிசினஸ் பண்ணா மட்டும் தான் அடுத்த லெவல் முடியும். இன்னைக்கு அரசாங்கம் நம்முடைய பிசினஸ கரெக்ட்டா தான் நம்ம செஞ்சிருக்கோங்கிறத பலமுறை வந்து நம்ம விளக்கம் குடுத்துட்டோம். அது அவங்களும் பார்த்துருக்காங்க. இதில என்னன்னா, பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய எந்த கைட்லைன்ஸும் இல்லாம, நமக்கு எது சரின்னு தோணுச்சோ, நம்ம ஸ்டார்ட் பண்ணி செஞ்சோம். அது சக்சஸ்ஃபுல்லா சொன்னபடி செஞ்சு காமிச்சோம். செஞ்சு காமிச்சுட்டு இருந்திருக்கோம். ஆனா, இன்னைக்கு வந்து அது சரியில்ல, இது சரியில்ல சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும்போது, ஒரு லெவலுக்கு மேல எது சரியோ, அத ஒரு முடிவெடுத்து, அதற்கு பின்னால அத மட்டுமே ப்ராப்பரா செஞ்சு டெவலப் பண்றதுக்கு என்ன வழியோ, அத செய்யலான்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு இத்தன ப்ராடக்ட் லான்ச் பண்ணியாச்சு நம்ம. இன்னும் சொல்லப்போனா ஹேர் டை எல்லாம் லான்ச்சிங்க்கு ரெடியா எப்பவோ இருக்கு. ஆனா, இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில எதையும் லான்ச் பண்ண முடியாம, பல்வேறு தடைகள வச்சுக்கிட்டு, என்னால வந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம, பெரிய லெவல்ல ஸ்ட்ரகிள் ஆகி நிக்கிறேன். ஸோ, இந்த நேரத்தில கண்டிப்பா மக்களோட ஒத்துழைப்போட மீண்டு வந்து, எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சு, மிகச்சிறந்த முறையில எத நோக்கி நிறுவனத்தில செயல்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறனோ, அத நோக்கி செஞ்சே ஆகணுங்கிற ஒரு செயல் திட்டத்தோட தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த களத்த வந்து உருவாக்குறதுக்கு போராடிட்டு இருக்கேன். ஸோ, இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு பெரிய லெவல் சப்போர்ட்டா இந்த நெருக்கடியான நிலைமையில கூட கம்பெனி நம்பி நிற்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய நன்றி. ஆனா, இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வந்து, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து, மிகச்சிறந்த முறையில நிறுவனத்த நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட திட்டமா இருக்குது. ஸோ, இதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும்? இதுக்கான சரியான முடிவு என்ன? இப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து மக்கள பார்க்கவே முடியல. தொடர்ந்து வந்து தலைமறைவா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஏன்னா ஏபி எடுக்காத போது ஏதோ அரெஸ்ட் கிரெஸ்ட் போயிட்டா தேவையில்லாம பிரச்சனை ஆகுமேன்னு யோசிக்க வேண்டியிருக்குது. ஸோ, இப்படி எல்லாம் மன அழுத்தத்தோடயே ஓடிட்டு வேண்டியிருக்குது. ஸோ, இந்த விஷயத்திலிருந்து விடுபடுறதுக்காகவும், இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு எடுக்கிறதுக்காகவும், ஒரு சரியான பாதையில் நிறுவனத்த கொண்டு போறதுக்காக சில விஷயங்கள செஞ்சு, சில விஷயங்கள கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணலாங்கிறதுக்காகவும் சில விஷயங்கள நான் யோசிச்சுக்கிறேன். இது என்ன பண்ணலாங்கிறத இன்னைக்கு மீண்டும் ஒரு வீடியோல உங்கள ஷேர் பண்ணுவேன். மத்தபடி ஒரு முடிவை நோக்கி நான் நகர்ந்துட்டு இருக்கேன். அது எதுவா இருந்தாலும் அது நிச்சயம் மக்கள் நலன் சார்ந்தா இருக்கும். ஏன்னா, இது ஓடிப்போற கம்பெனி இல்ல. நானும் ஓடிப்போற ஆள் கிடையாது. எதா இருந்தாலும் நின்னு ஃபேஸ் பண்ண நினைக்கிற ஒரு நிறுவனம், நின்னு ஃபேஸ் பண்ணியிருக்கிற ஒரு நபரா உங்க முன்னாடி இதுவரைக்கும் நின்றுருக்கேன். இனிமேலும் அப்படிதான் நிப்பேனே ஒழிய, எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் ஓடி போறது கிடையாது. அதுக்கு வந்து ஆன ஆள் நான் கிடையாது. ஸோ, நிச்சயமா ஒரு சரியான முடிவெடுத்து, இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையா மீண்டு வந்து, மீண்டும் நம் நிறுவனத்த எந்த லெவல்ல கொண்டு போகணுமோ, அந்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன். நிச்சயமா மக்கள் சக்தியின் துணை கொண்டு, இந்த இவ்வளவு நம்பிக்கையோட இருக்கிற மக்களுடைய ஆதரவு கொண்டு, நிச்சயமா நான் நினைச்சத நான் செஞ்சு முடிப்பேன். உங்கள் ஒத்துழைப்பு
இது வரைக்கும் எவ்வளோ இருந்ததோ அதை விட கூடுதல் ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படுற காலகட்டம் இது. ஸோ என்னோடய சூழலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக நிறுவனத்தினுடைய அனைத்து தடைகளையும் உடச்சிட்டு வரக்கு தான் சில முடிவுகள் எடுக்க போகிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த முடிவுகளை சரியாக நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த முடிவு நியாயம் என்றால் உங்கள் ஆதரவை தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அது என்னங்கிறத இன்றைக்கி ஈவினிங்குள்ள அப்டேட் பண்ணுறேங்க சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.